லூக்காவில ஒரு வசனத்தை வாசித்து நாம் சீக்கிரமாக கடந்து செல்ல போகிறோம். லூக்கா 10:25-37 ஒரு 3 வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. ஒரு நியாய சாஸ்திரி இயேசுவிடம் வருகிறார். வந்துட்டு இயேசுவை சோதிக்கும்படி, நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். லூக்கா 10:25-37 வரைக்கும் பாருங்க. ஒரு அருமையான ஒரு உரையாடல். இயேசுவுக்கும் ஒரு நியாய சாஸ்திரிக்கும் ஒரு நல்ல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. ஒரு நியாய சாஸ்திரி வருகிறார், இயேசுவிடம் கேட்கிறாரு, நியாய பிரமாணத்திலே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரத்துக் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது இயேசு திருப்பி கேட்கிறாரு, நீ நியாய பிரமாணத்துல வாசிக்கிறது என்ன அப்படின்னு கேட்டா, உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே நீ நேசிக்கிறது போல முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு நேசிக்கணும், தேவனை நேசிக்கணும், அது முதலாவது கட்டளை. அந்த நியாய சாஸ்திரி பதில் சொல்றாரு, எக்ஸ்பர்ட் இந்த லா. அவர் நியாய சாஸ்திரம் யாரு? இந்த பைபிளை கரைத்து குடித்தவர் என்று அர்த்தம். இயேசுவை சோதிக்கும்படி வர்றாரு. ரெண்டாவது அவர் சொல்றாரு, உன்னை நீ நேசிப்பதை போல பிறனையும் நேசி. சொல்லும் போது இயேசு சொல்றாரு, சூப்பர், நீ நல்லா சொன்ன, நீ கரெக்டா ஆன்சர் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது போய்விட வேண்டாம். அவர் என்ன பண்றாரு, தன்னை நீதிமான் என்று காட்டிக்கொள்ள. யாரு? அந்த நியாய சாஸ்திரி. என்ன கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாரு. இயேசு அங்கீகரிச்சிட்டாரு, இயேசு அக்செப்ட் பண்ணிட்டாரு. வாட் யூ செட் இஸ் கரெக்ட். தேவனை நேசிக்கணும், மனுஷனை நேசிக்கணும் சொல்லிட்டாரு. அப்போ இவர் அவருக்கு பெருமை தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய் இயேசுவை நோக்கி, who is my neighbor அப்படின்னு கேட்கிறார். நான் எவ்வளவு நல்லவன், நான் தேவனை நேசிக்கிறேன், நான் மற்றவனை நேசிக்கிறேன் மாதிரி நான் என்ன பண்ணிட்டேன், இங்க ஆக்டிங் பண்ணிட்டேன். எனக்கு நெய்பர் யாரு? உங்களுக்கு நெய்பர் யார்? உங்களுடைய அயலான் யார்? உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க யார்? அவர் கேட்கிறாரு, எனக்கு நெய்பர் யாருன்னா, நான் இவ்வளவு தகுதியானவன், என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவனுக்கு யாருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு கேட்கிற மாதிரி. இயேசுக்கு அங்கே புரிஞ்சுது, இவன் என்ன சொல்றான், தன்னை நீதிமானாக காட்ட விரும்பி. வேத வசனம் அப்படிதான் சொல்லுது. 29ஆம் வசனம், தன்னை நீதிமானாக காட்டிக்கொள்ள எனக்கு யாரு நெய்பர் அப்படின்னு கேட்கும் போது, அந்த இயேசு அந்த நல்ல சமாரியன் குறித்து சொன்னார் இல்லையா. ஒருவன் எருசலேம்ல இருந்து சமாரியாவுக்கு போகிறாரு, எரிகோக்கு போகிறாரு, ஒரு மற்றவன் கையில அகப்படுகிறாரு, அவனை அடிச்சிடுறாங்க, பொருள் எல்லாம் எடுத்துக்கிறாங்க. இப்படி 3 பேர், ஒரு நியாய சாஸ்திரி போறாரு, ஒரு பிரதான ஆசாரியன் போறாரு, அப்புறம் ஒரு சமாரியன் போகிறான். சமாரியன் அவனை என்ன பண்றாரு, அவனுக்கு எண்ணெய் போட்டு காயத்தை சரிப்படுத்தி ஒரு சத்திரத்துல போய் வச்சு அங்க 2 ரூபாய்களை கொடுத்து, அங்க 2 காசுகளை கொடுத்து அவனை பார்க்க சொல்லிட்டாரு. நீங்க இயேசுடைய வார்த்தைகளை கொஞ்சம் படிக்கும் போது கொஞ்சம் கோர்வையாவும் உன்னிப்பாவும் படிக்கணும். இவர் யாரு கேட்டாருன்னா, எனக்கு யாரு நெய்பரா இருக்கிறா, எனக்கு யாரு அயலானா இருக்கிறதுக்கு தகுதியானவன் கேட்கிறார் கேள்வி. ஆனா இயேசு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? இந்த உவமையெல்லாம் சொல்லிட்டு 36 நகர் 29ல இருந்து நான் ஜம்ப் பண்ணிருக்கேன் 36. நிறைய வசனங்கள் வாசிக்க வேண்டாம், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்க வீட்டுல போய் தியானம் பண்ணீங்க. கர்த்தர் எல்லாமே சொல்லிட்டு கன்க்ளூஷன் சொல்லணும் இல்லையா? அப்ப கன்க்ளூஷன்ல கர்த்தர் கேட்கிறாரு, கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 பேரில் எவன் பிறனா இருந்தான்னு கேட்கிறாரு. அது இந்த நியாயத்தை சொல்றாரு, எனக்கு யாரு நெய்பரா இருப்பாருன்னு சொல்லி. ஆனால் இயேசு என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, அந்த கள்ளர் கையில மாட்டிக்கிட்டாரு, அடிபட்டு காயப்பட்டு குற்றுயிரமா இருந்தார் இல்லையா, அவருக்கு இந்த 3 பேர்ல யாரு நெய்பரா இருக்கிறதுக்கு தகுதியானவர் என்று இயேசு கேட்கிறார். இயேசு மாத்தி கேட்கிறார், நீ எனக்கு ஈக்குவல் யாருன்னு கேட்ட. ஆனா இயேசு என்ன பண்றாரு, அந்த கள்ளர் கையில் அகப்பட்டவனுக்கு இந்த 3 எவன் பிறனா இருந்தான் உனக்கு எப்படி தோன்றுகிறது? அதாவது திருடன் கையிலே சாவி குடிக்கிற வேலைதான் இயேசு பண்றது. எப்பவுமே அவன் வாயிலிருந்தே பதில் வரணும். சோ அப்படி கேட்கும் போது அதற்கு அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய்யன்றான். இயேசு அவனுக்கு பதில் கொடுத்தாரா இல்லையா? டைரக்டா கொடுக்கல. 29ஆம் வசனம், எனக்கு யார் நெய்பர்னா, உனக்கு இவர் நெய்பர்ப்பா, உனக்கு அயலான் இவரு, நன்மை செய்யறவன், அப்படி பதில் கொடுக்கவே இல்லை. நீ போய் முதல்ல நன்மை செய். ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன சொன்னார் பாருங்க, அவன் கரெக்டா பதில் சொன்னான். யாரு அந்த நபருக்கு உதவி செய்தானோ அவனுதான் அந்த அடிப்பட்டவனுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறதுக்கு தகுதியானவன் அவனும் பதில் சொல்லிட்டான். அவனுக்கு இரக்கம் செய்தவன் என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தப்படி செய் என்றார். முதல்ல உனக்கு யார் அயலானன்னு பார்க்காத, உன் அயலானே நீ சம்பாதி. ஹல்லேலூயா. தேவ ஜனமே, என் பக்கத்துல இருக்கிறவன் எவ்வளவு தகுதியானவன், என் வீட்டு பக்கத்துல இருக்கிறவன் என் நண்பன் என்பதை பார்க்காத. நீ என்ன பண்ண, முதல்ல உன் நெய்பரை சம்பாதி. அவர் உன் நன்மையால இரக்கம் செய்து உதவி செய்து சம்பாதி என்று இயேசு சொல்லுகிறார். இப்படி அவர் பதில் கொடுத்தார். அதனால நாமும் கூட எப்படிப்பட்டவராகும்? ஜீசஸ் told him, go and do likewise. இயேசு அவரை நோக்கி, நீயும் போய் அந்தப்படியே செய்.
என்று கர்த்தர் சொல்றாரு. இந்த லூக்கால பார்க்கிறோம், தேவஜனமே, ஆதி காலம் முதல் ஊழியம் என்றால் மக்களுக்கு ஊழியம் செய்வது. நல்லா கவனிங்க. இப்படிதான் செய்திக்கு வரோம். நான் ஊழியக்காரன், நாங்க பெரிய ஊழியம் பண்றோம். என்ன பண்றீங்க பெரிய ஊழியம்? ஆதி காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா, ஊழியம் என்று சொன்னால் மக்களுக்கு ஊழியம் செய்வது, மக்களுக்குன்னா உதவி செய்வது. ஆதி காலத்துல அவங்க என்ன பண்ணாங்க? நிறைய பேர் உதவி செய்தாங்க, சமூக சேவை செய்தார்கள். நம்ம இந்தியாவுல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 25 கிலோமீட்டர் பெங்களூர்ல ஒரு 2 வீலர் கொடுத்து சுத்திட்டு வாங்கன்னா, ஒரு கிறிஸ்டியன்ஸ் கட்டின ஸ்கூல் கண்ணுக்கு படாதா? ஒரு கிறிஸ்தவர்கள் கட்டின ஒரு மருத்துவமனை கண்ணுக்கு படாதா? அவர்கள் கட்டின ஒரு அனாதை ஆசிரமங்கள் கண்ணுக்கு படாதா? நிச்சயமாகப்படும். இப்போ ஆதி கிறிஸ்தவர்களும் மிஷனரிகளும் ஊழியம் சொன்னா அவங்க என்ன தோணிச்சு அப்படின்னு சொன்னா, மக்களுக்கு உதவி செய்வது, இந்துக்களுக்கு உதவி செய்வது, முஸ்லிம்களுக்கு உதவி செய்வது, மற்ற ஜனங்களுக்கு கொடுப்பது. ஆனால் இன்றைக்கு ட்ரெண்ட் மாறி இருக்கு. ஆகையால் தான் சபையில மக்கள் நிரம்பி இருக்கிறது இல்ல. அதை செய்யாம வேற எல்லாம் நம்ம சபையில சேர்ந்து கொண்டிருக்கிறோம். நம் அயலானை நேசிப்பது, உதவி செய்வது, சோர்ந்து போனவர்களை உற்சாகப்படுத்துது, விழுந்து விட்டவர்களை தூக்கி எடுப்பது. சோ நம்மை சுற்றி உள்ளவர்களை புரிந்து கொண்டால் ஊழியம் செய்ய முடியாது. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கு நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொண்டோம் அப்படின்னு சொன்னா ஊழியம் செய்வது நல்லா இருக்கும். நிறைய பேர் சபைக்கு வருவாங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த சபையில இன்னைக்கு கூட நான் இப்போ சொன்னேன் இல்லையா, இந்த டிசம்பருக்குள்ள ஒரு 5 பேரையாவது நம்ம என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும்னா அந்த 5 பேருக்கு ஊழியம் செய்யணும். நம்ம பகுதியில இருக்கிறவர்களுக்கு நீங்க என்ன செய்யணும்? இது யாருடைய கடமை? பாஸ்டர்களுடைய கடமை, மூப்பருடைய கடமை, விசுவாசனுடைய கடமையும். அது மாத்திரமல்ல, நீங்க அந்த மக்களுக்கு மாத்திரம் ஊழியம் செய்யல, இயேசுவுக்கு ஊழியம் செய்கிறீர்கள். உங்க பகுதியில இருக்கிற, உங்க வீட்டு பக்கத்துல, அக்கம் பக்கத்துல இருக்கிற மக்களுக்கு நீங்க உதவி செய்றீங்க இல்லையா, அது யாருக்கு உதவி செய்யற மாதிரி இருக்கும்? இயேசுவுக்கு ஊழியம் செய்யற மாதிரி இருக்கும். அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். சோ நல்ல சமாரியர்களாக நீங்கள் இங்க இருந்து கடந்து செல்லணும். நம்ம வாழ்க்கை முழுவதும் எப்படி இருக்கணும்? நல்ல சமாரியர்களாகணும். நல்ல சமாரியன்னு பாட்டு பாடுகிறோம். ஆனா நல்ல சமாரியன் என்ன செய்தான்? தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு அந்த ஏழைக்கு உதவி செய்தான், அந்த அடிப்பட்டவனுக்கு உதவி செய்தான்.